அம்மா ஒரு குரலை கேட்ட ஒரு இளைஞன். யார் அந்த குரல்? யார் இந்த அம்மா என்று கத்தியவர்? ஏதோ எங்கோ கேட்டது போல ஒரு குரலாகி உள்ளதே என்று ஒரு இளைஞனின் தேடல். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகத்திலே முதல் திருப்பலி என்று எங்கு நிறைவேற்றப்பட்டது? உலகத்திலே முதல் திருப்பலி எங்கு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது? எந்த நாளில் திருப்பலி நடைபெறாத நாள்? ரெண்டுக்கும் ஒரே பதில் தான், அப்படிதானே? கல்வாரி மலையிலே முதல் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது, உண்மையான பலி நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அதே நாளிலே இன்று அகில உலகம் முழுவதும் திருப்பலி நிறைவேற்றாமல் நாம் ஒரு சில பகுதிகளை நாம் நினைவு கூறுகின்றோம். கீத்துஸ் என்கின்ற ஒரு இளைஞன், ரோமை இளைஞன், தன் வாழ்வில் ஏதாவது செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அதிலும் குறிப்பாக சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையிலே நாசரேத் என்கின்ற அந்த சிற்றூரை நோக்கி பயணம் செய்கின்றான். சிற்றூரிலே இருக்கின்ற அந்த சூசையை சந்திக்க வேண்டும், அவரிடம் நான் தச்சு தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும், ஏதாவது என் வாழ்க்கையிலே மற்றவர் செய்யாத ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய வேண்டும், எப்படியாவது இந்த உலகத்தில் நான் ஒரு சிறந்தவன் என்று பெயர் வாங்க வேண்டும். இவ்வாறாக அந்த கீத்தூஸ் என்கின்ற இளைஞன் நாசரேத் என்கின்ற சிறிய ஊரை நாடி செல்கின்றான், சூசை என்பவரை சந்திப்பதற்காக. வேகமாக சென்று கொண்டிருக்கின்றான். அங்கே ஒரு சிறு இளைஞன் ஓடி வருகிறான், அந்த வழியிலே விளையாடி கொண்டிருக்கின்றான். அந்த இளைஞனை பார்த்து, அந்த சிறு பையனை பார்த்து அந்த இளைஞன், கீத்தூஸ் என்கிற இளைஞன் கேட்கின்றான், சூசை என்கின்ற தச்சருடைய வீடு எங்கு உள்ளது? அவரை நான் சந்திக்க வேண்டும். உடனடியாக அந்த சிறுவன் அங்கே அவரை பார்த்து சிரித்து கொண்டு சொல்கின்றான், என்னுடைய அப்பா பேர் தான் சூசை, எங்கள் வீடு தான் நீங்கள் தேடுறீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூட்டிகிட்டு போகிறான். அந்த சூசையை பார்த்த உடனே அந்த கீத்தூஸ் என்கிற இளைஞன் சொல்கின்றான், நான் தச்சு தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும், அரண்மனையில் நான் அந்த அரசன் அமர்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இருக்கையை நான் செய்ய வேண்டும், இதுவரை யாரும் செய்யாத அந்த இருக்கை, யாரும் அமராத அந்த இருக்கையிலே நான் செய்கின்ற அந்த இருக்கையில் ஒருவர் அமர வேண்டும், அவர் பார்த்து என்னை பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும், புகழ வேண்டும், எனக்கு நீங்கள் இந்த தச்சு தொழிலை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்கின்றார். அவர் பார்க்கின்றார், உன்னுடைய ஆர்வம் பெரியது, நான் உனக்கு கற்றுத் தருகிறேன் வா என்று சொல்லி வேகமாக அந்த தச்சு தொழிலை அவனும் கற்றுக்கொள்கின்றான். கற்றுக்கொண்டு அந்த பகுதியிலே சென்று பல்வேறு வீடுகளுக்கு கதவு ஜன்னல் எல்லாம் செய்து கொடுத்து ஒரு சிறந்த ஒரு மனிதர் என்ற ஒரு பெயரும் பெறுகிறான். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் இந்த கல்வாரி மலை பகுதியிலே அப்படியே கடந்து செல்ல வருகிறான். பிலாத்துவின் அரண்மனை பகுதியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கூச்சல் ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கின்றது, என்னவாக இருக்குமோ என்று அதையும் பார்த்துவிட்டு செல்லலாமே என்று ஒரு ஆர்வத்தோடு அந்த பகுதியில் வரும் பொழுது படை வீரர் ஒருவரை சந்திக்கின்றான். படை வீரரை பார்த்தவுடனே கேட்கின்றான், நலமா என்று கேட்ட பிறகு இந்த படை வீரன் இவனுடைய பெயரையும் புகழையும் தெரிந்து கொண்ட அந்த படை வீரன், கீத்தூஸ், எனக்கு ஒரு சிலுவை வேண்டும், 3 நபர்களை நாங்கள் சிலுவையில் அறைய போகிறோம், 2 சிலுவைகள் தயாராக உள்ளது, ஒரே ஒரு சிலுவை மட்டும் தேவைப்படுகிறது, நீதான் சிறந்த ஒரு தச்சன் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம், உன்னால் செய்து தர முடியுமா? அந்த கீத்தூஸ்க்கு ஒரே சந்தோஷம், நான் செய்து தருகிறேன், இதுவரை யாரும் தூக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வலுவான பெரிய ஒரு சிலுவையை நான் செய்து தருகிறேன், அந்த சிலுவை இதைவிட
இதுவரை தூக்காத மனிதர்களை விட மிகப்பெரிய ஒரு சிலுவையாக இருக்கும், பாரமாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் என்னை போற்றுவீர்கள், புகழ்வீர்கள். என்னை போல ஒரு தச்சன் எவனும் இல்லை என்று எல்லோரும் போற்றுவீர்கள். நான் கண்டிப்பாக செய்து தருகிறேன் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பாரமான ஒரு சிலுவையை அவன் செய்து கொடுக்கின்றான். செய்து கொடுத்த பின்பு அவன் அந்த பகுதியிலே கடந்து செல்லும் பொழுது, அம்மா ஒரு குரலை கேட்கின்றான். இங்கோ கேட்ட ஒரு குரல் யாராக இருக்கும்? வேகமாக ஓடுறான். வேகமாக ஓடிய பின்பு யாரா இருக்கும்? யார் 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 யார்? அந்த பெரிய கூட்டத்தில் யார் அந்த சிலுவையை தூக்கிட்டு போறவன் யார்? இங்கோ அந்த குரலை நான் கேட்டிருக்கிறேன், யார் என்று வேகமாக ஓடி ஓடி பார்க்குறான். கடைசியாக பார்த்தால் அங்கே 30 ஆண்டுகளுக்கு முன்பாக, 33 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சந்தித்த அந்த ஒரு சிறுவன் இயேசு. உனக்கு அப்படியே ஒரே ஒரு சோகமா போயிடுச்சு. ஐயோ, நான் இப்படியா செஞ்சிட்டேன், ஐயோ, எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்த அவருடைய மகனுக்கே நான் பெரிய சிலுவையை செய்து கொடுத்து விட்டேனே என்று அப்படியே வருத்தத்தோடு அப்படியே மார்பில் அடித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு அவன், ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள், நான் தவறு செய்து விட்டேன், என்னுடைய பெருமைக்காக, போட்டிக்காக, பதவிக்காக, எல்லோரும் என்னை போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்ற ஒரு ஆசைக்காக, பதவிக்காக, பட்டத்திற்காக நான் மிகப்பெரிய ஒரு பாரமான சிலுவையை நான் உனக்கு செய்து கொடுத்து விட்டேனே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி மார்பில் அடித்து கொண்டு அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய இறப்பானது ஏதோ ஒரு தற்செயலான ஒரு இறப்பு அல்ல, முன்குறித்து வைக்கப்பட்டவை. நாம் அனைவரும் வாழ்வதற்காகவே பிறக்கின்றோம். ஆனால் இயேசு ஒருவர் மட்டும் நாம் வாழ்வதற்காக அவர் சாக பிறந்தவர். சாக பிறந்த ஒரே ஒரு மனிதர், முன்குறித்து வைக்கப்பட்டவர் நம் ஆண்டவர் இயேசு. அதுவும் எப்படி சாக வேண்டும்? எசாயா புத்தகம் 53:5 மிக அழகாக அங்கே குடிக்கப்படுகிறது. அவர் எப்படி இறந்தார், நாம் அதனால் என்ன பலன் பெற போகின்றோம். எசாயா 53:5, அவரோ நமக்காக காயமடைந்தார், ஒடுக்கப்பட்டார், தண்டிக்கப்பட்டார், அவருடைய காயங்களால் நாம் குணம் அடைந்தோம். அழகான ஒரு வார்த்தையை பாருங்க. நாம் குணம் அடைவதற்காக அவர் இறந்தார், நாம் வாழ்வதற்காக அவர் இறந்தார். முன்குறித்து வைக்கப்பட்டவை இதுதான். அங்கே மிக தெளிவாக இன்னும் அடுத்து அப்படியே வரும்பொழுது மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கின்றோம். 16:21 எல்லோரையும் பார்த்து கேட்கின்றார், நான் இறக்க பிறந்தவன், ஆனால் நீங்கள் எல்லோரும் என்னோடு வருகிறீர்கள், செல்கிறீர்கள், மகிழ்ச்சியாக வாழ்கின்றீர்கள். மக்கள் என்னை என்ன சொல்றாங்க? மத்தேயு நற்செய்தி 16:21 எல்லாவற்றையும் அவர் கேட்ட பின்பு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்ன பிறகு என்ன சொல்றாரு? என்னுடைய பணி என்ன? மூப்பர்களாலும் தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் துன்பப்படவும், கொலை செய்யப்படவும், 3ஆம் நாள் உயிர் தெழுவும். அந்த அனைத்தையும் அவர் அழகாக தன்னுடைய பிறப்பு, வளர்ப்பு, இறப்பு, உயிர்ப்பு அனைத்தையும் அவர் அங்கே தெளிவாக சொல்கின்றார். நீங்கள் யார் என என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்ட பின்புதான் தன்னுடைய இறப்பை அங்கே அவர் மிக தெளிவாக அங்கே அறிவிக்கின்றார். அந்த இறப்பு தன் கண்முன் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு மிகப்பெரிய திடீர் என்று ஒரு தயக்கம். அந்த தயக்கம் தான் மத்தேயு நற்செய்தியிலே 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என்று வருத்தத்தோடு தன் தந்தையை பார்த்து மிக உருக்கமான ஒரு நிலையை அவர் அங்கே பார்த்து கெஞ்சி கேட்கின்ற ஒரு நிலை. யாருக்காக இறந்தார்? ரோமருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 7, 8 அந்த 2 வார்த்தைகளை பார்க்கும் பொழுது,
நேர்மையாளருக்காக ஒருவருக்கு உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை ஆனால் நாம் பாவிகளாக இருந்தும் நமக்காக ஒருவர் உயிரை கொடுக்கின்றார் என்றால் அது எப்படி? அது கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் என்று ஒரு மிகவும் ஒரு வியப்பான ஒரு செயலை பவுலடியார் அங்கே தன்னோடு இருந்தவர்களை பார்த்து மிக தெளிவாக சொல்கின்றார். அவர் ஒரு புனிதர், பாவம் அறியாத ஒரு மனிதர், பாவியாகிய நாம் வாழ்வு பெறும் பொருட்டு. அதான் யோவான் 10:10 மிக அழகாக சொல்லப்படுகிறது. ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிலை வாழ்வு, நிறை வாழ்வு, முழுமையான வாழ்வு, நிலை வாழ்வு, நிறை வாழ்வு, முழுமையான வாழ்வு பெறும் பொருட்டு தன் ஒரே பேரான மகனையே கடவுள் இந்த உலகிற்கு அனுப்பினார் என்று மிக அழகாக அங்கே சொல்கின்றார். மேலும் சிலுவை, இப்பொழுதுதான் சிலுவை உள்ளே வருகிறது. ஏன் இந்த சிலுவை? எதற்காக? யார் இந்த சிலுவையை பயன்படுத்தினார்கள்? இதற்கு முன்னதாக யாராவது சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கின்றார்களா? கழுதையும் சிலுவையும் பேசிக்கொண்டதாம். கழுதை சிலுவையை பார்த்து மிக வருத்தத்தோடு ஒரு பதில் சொன்னது. நான் இயேசுவை சுமந்து சென்றேன், இயேசுவை மகிழ்ச்சியோடு நான் மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தோடு நான் எருசலேமுக்கு அழைத்து சென்றேன். நீயோ இயேசுவின் மீது மிகப்பெரிய ஒரு பாரமான ஒரு சிலுவையாக இருந்தாய். ஆனால் உன்னை மட்டும் இன்று எல்லோரும் கொண்டாடுகின்றார்கள், என்னை யாரும் கொண்டாடவில்லை, என்னை வெறுக்கின்றார்களே, என்ன காரணம் என்று இந்த கழுதை சிலுவையை பார்த்து கேட்டதாம். சிலுவை சொன்னது, மகனே, எல்லாரும் கோவிலுக்கு வராங்க, கோவிலுக்கு வர்றாங்க, அவ்வளோதான். எவ்வளோ பேர் விளையாடிட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் பேசிகிட்டு இருக்காங்க, கோவிலுக்கு வர்றாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் என் வாழ்க்கை அப்படி அல்ல. இயேசுவோடு இரண்டர நான் கலந்தேன். இயேசு எங்கெல்லாம் விழுந்தாரோ நானும் விழுந்தேன், இயேசு எங்கெல்லாம் எழுந்தாரோ நானும் எழுந்தேன், இயேசு நடந்தார் நானும் உடன் நடந்தேன். இறுதி வரை அவர் என்னோடு இருந்தார், நான் அவரோடு இருந்தேன். நாங்கள் இருவரும் ஆணிகளால் ஒன்றாக பிணைக்கப்பட்டோம். அவர் இறுதி வரை அவர் என்னோடு இருந்தார். எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி, அவர் என்னோடு இருந்து இறந்தார் என்ற அந்த ஒரு செய்தியை சொன்ன உடனே இந்த கழுதை வருத்தப்பட்டதாம். நான் ஏதோ ஒரு பெயருக்காக வருகிறேன், செல்கிறேன், ஆனால் நீ இரண்டர கலந்து ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக நீங்கள் வாழ்ந்திருக்கின்றீர்களே என்று சொல்லி அங்கே அந்த கழுதை வருத்தப்பட்டு தன் வாழ்க்கையை மாற்றி கொண்டதாம். பிரியமானவர்களே, சிலுவை அவமானத்தின் சின்னம். பலருக்கு ஒரு தண்டனையாக, உச்சகட்ட தண்டனையாக கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சின்னம். ரோமையர்களுடைய அவர்களுடைய அரசிலே கொடுக்கப்படுகிற ஒரு மிக உச்சகட்ட ஒரு தண்டனை. அடிமைகளுக்கும் அரசுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களுக்கும் ஊரிலும் நாட்டிலும் கிளர்ச்சி செய்கின்ற மற்ற ஏதாவது பிரச்சனையை உருவாக்குகின்ற ஒவ்வொருவருக்கும், கொள்ளையர்கள் இவர்களுக்குமாக கொடுக்கப்பட்ட அந்த சிலுவை இங்கே இயேசுவுக்கும் கொடுக்கப்படுகிறது. ஸ்பார்கட்டஸ் என்கின்ற ஒரு அரசனுடைய தலைமையிலான அடிமை கிளர்ச்சி முடிந்த பிறகு ஏறக்குறைய கிமு 73 71 வரை ஒரு 3 ஆண்டுகள் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடைபெறுகிறது. இந்த போரிலே 1000 கணக்கான அடிமைகளை இந்த ஸ்பார்டக்கஸ் என்கின்ற மன்னன் சாலை ஓரங்களில் நிற்க வைத்து சிலுவையில் அறைகின்றான். ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 1000த்திற்கு மேற்பட்டவர்களை. இவர்கள் எல்லோரும் அரசுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் என்று சிலுவையில் அறைகின்றான். ஜோசிபாஸ் என்கின்ற யூத வரலாற்று ஆசிரியர் கிறிஸ்து பிறந்த 66 77 வரை யூதர்கள் அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திலே 1000 கணக்கான யூதர்கள் அங்கே சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார்கள் என்று தன்னுடைய வரலாற்று புத்தகத்திலே அவர் குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக அந்த சிலுவையானது ரோமை அரசாங்கத்தால் அங்கே கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனையாக இருந்த அந்த ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்து பிறந்த 4ஆம் நூற்றாண்டிலே கான்ஸ்டன்டைன் என்கின்ற அந்த மன்னன்
இந்த சிலுவை சாவு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய சாவு. ஏன் இதை நாம் தடை செய்யக்கூடாது? இப்படியே இருந்தால் இது நன்றாக இருக்காது, ஒரு கொடூரமான ஒரு சாவாக உள்ளதே என்று அவன் பார்க்கின்றான். அதிலும் குறிப்பாக சிலுவையிலே ஒருவருடைய கையை மேலே உயர்த்தும் பொழுது 2 கைகளும் மேலே இருக்கும், உடலானது கீழே இருக்கும் பொழுது மூச்சு திணறல் அதிகமாக வரும், மூச்சு விட முடியாது, அதிகமாக தண்ணீர் தாகம் எடுக்கும். அதனால்தான் இயேசு இறுதியாக இறக்கும் பொழுது தாகமாய் இருக்கின்றது என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். இவ்வாறாக உடலுடைய அழுத்தம் கீழ் இறங்க அங்கே முட்டியானது மேல் இருக்கும். ஒன்றுமே செய்ய முடியாத அந்த ஒரு கொடூரமான ஒரு இறப்பு. இனிமேல் இப்படி இருக்கவே கூடாது, என்னுடைய ஆட்சியில் இருந்து மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், கிறிஸ்துவ மதத்தை வளர்ப்பதில் எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு, இனிமேல் யாருக்கும் சிலுவை சாவு கிடையாது என்று கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து கான்ஸ்டன்டைன் என்கின்ற அரசன் இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறான். அன்றிலிருந்தான் இந்த சிலுவை சாவானது தடை பெற்ற ஒரு சாவாக மாறுகிறது. அங்கே மேலும் பார்க்கும் பொழுது உடல் முழுவதும், இயேசுனுடைய உடல் முழுவதும் தோள்கள் அனைத்தும் மிகப்பெரிய ஒரு காயங்களோடு, மிகப்பெரிய ஒரு காயங்கள், அந்த இரத்தம் வெளியே வர அப்படியே எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே இயேசுனுடைய அந்த வாழ்க்கை அங்கே பார்க்கின்றோம். தன்னுடைய உடல் முழுவதும் மூச்சு திணறலோடு அங்கே சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். மேலும் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23, 24 நாம் பார்க்கும் பொழுது இது ஏன் இந்த சிலுவையினுடைய மகிமை என்ன? 1 கொரிந்தியர், கிறிஸ்துவை பறைசாற்றுகின்றோம், சிலுவை தடைக்கல்லாகவும் புறவினத்தாருக்கு மடமையாக உள்ளது, நமக்கு அது ஒரு வல்லமையாக வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே இந்த சிலுவையானது மிக முக்கியமானது. எனவே நாம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின நம் பாவங்களை மீட்பதற்காக. எனவே அந்த சிலுவையின் வழிதான் நமக்கு வாழ்வு உண்டு. நமக்கு அது மடமை அல்ல, தடைக்கல் அல்ல, நமக்கு அது ஒரு வல்லமை, வாழ்க்கையை கொடுத்தது, மீட்பு அளித்த ஒரு சின்னம். எனவே சிலுவையை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம் என்கின்றார் பவுலடியார். பேராயர் புளூட்டன்ஷின் மிக அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார். புத்தகம் எழுதுவது ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்கலாம், விளக்கம் கொடுக்கலாம், யாராவது ஏதாவது ஒன்று கேட்டால் அவர்கள் தேவை என்னவென்று நாம் சொல்லலாம். ஆனால் நான் கடந்த 10 ஆண்டுகளமாக எழுதுவது, ஆண்டவருடைய வாழ்க்கையை நான் அதிகமாக ஆழமாக அனுபவித்து ஆறுதலுக்காக நான் எழுதுகின்றேன். எவ்வளவு ஆறுதல் நான் பெற்றேனோ அதே ஆறுதலை மற்றவரும் பெற வேண்டும், மகிழ வேண்டும். நான் பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சியை எல்லோரும் பெற்று மகிழ வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை மிக அழகாக அவர் சொல்கின்றார். எனவேதான் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றும் தற்காலிகமாக நாம் பார்க்கும் பொழுது பல நேரத்தில் தோல்விகளாக இருக்கலாம், ஆனால் அவை அனைத்தும் முன்குறித்து வைக்கப்பட்டவை. தற்காலிகமாக வெற்றிகள் ஆக இருந்தாலும், இருள் தக்க வைத்து கொண்டாலும் அவை அங்கே மாற்றம் கொடுக்கின்றன. நானே உலகின் ஒளி என்று சொன்னார். 3 மணி அளவில் நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. நானே வழி என்றார். அங்கே இதயம் பிளக்கப்பட்டது, குத்தி பிளக்கப்பட்டது, அங்கே பெரிய வழி உண்டானது. நானே உண்மை என்றார். இறந்த பிறகுதான் எல்லோரும் அங்கே ஏற்றுக்கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள், உண்மையாகவே இவர் இறை மகன்தான் என்று. இவ்வாறாக சாவை ஜெயிக்க கடவுளே சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுகின்ற புனித வெள்ளி திருச்சிலுவை. சாவை வெல்ல கடவுளே இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதுதான் இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்றோம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் தோட்டம். ஆதியிலே ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்திலே ஒரு மரம், அலகை அந்த மரத்திலிருந்து கீழ் நின்ற ஆதாம் ஏவாளோடு பேசி கொண்டிருந்தது. ஊருக்கு வெளியே ஒரு குன்று இருந்தது. அந்த குன்றுக்கு வெளியே ஒரு அசிங்கமான ஒரு மரம், காய்ந்து போன ஒரு மரம்.
அந்த மரமானது அங்கே கீழே நின்று கொண்டிருந்த மரியாவோடும் சீடர்களோடும் பேசி கொண்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தவர். இவ்வாறாக பச்சை மரத்தால் அங்கே வாழ்வு இழந்தது, பட்ட மரத்தால் இங்கே மனிதருக்கு புது வாழ்வு பிறந்தது, மனிதனுக்கு மீட்பு கிடைத்தது. அங்கே பாவம் போக்கியது, மீட்பு கிடைத்ததினால் அங்கே புது வாழ்வை அவன் பெறுகின்றான். வாழ்வு தர வேண்டி அந்த மரத்திலிருந்து சாவு வந்தது. ஆனால் இங்கே பட்ட மரத்திலிருந்து தான் நமக்கு புது வாழ்வு பிறந்தது. புதிய ஆதாமால் நம் பெற்றுக்கொண்டோம் என்கின்றார். அந்த கனியை பார்க்கும் பொழுது ஏதோன் தோட்டத்திலே ஒரு மிக அழகான கவர்ச்சியான ஒரு கனி, மரியாள் வயிற்றிலே வளர்ந்த இயேசு என்கின்ற அந்த கனி எல்லோராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட பின்புதான் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஒரு கவர்ச்சியை பெற்றுக்கொண்டது. அங்கே பார்க்கின்றோம், சாவு ஆதாம் ஏவாள் இருவராலும் அங்கே மகிழ்ச்சியோடு கொண்டு வரப்பட்டது பாவம். ஆனால் புதிய ஆதாம் ஏவாள் ஆகிய இயேசு மரியாளோடும் இங்கே பார்க்கும் பொழுது துயரத்தோடு இங்கே வாழ்வு கொண்டு வரப்பட்டது. அங்கே சிலுவையில் நின்று இதோ உன் தாய் என்று தன் தாயை அவர் அங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். இதோ உன் மகன் என்று அங்கே குறிப்பிட்டு காட்டிய பின்பு எல்லோரும் பார்க்கின்றார்கள், உண்மையாகவே இவர் இறை மகன் என்று பார்க்கின்றார்கள். அங்கே கல்வாரியை நாம் பார்க்கின்றோம். கல்வாரி நம் கண்முன் நிற்கின்றது. அந்த பலிக்கு எவ்வளவு வல்லமை, எவ்வளவு பெரிய சிலுவை என்று நாம் பார்ப்பதை விட அது மிகப்பெரிய ஒரு அன்பு நமக்கு அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. சிலுவையில் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பானது வெளிப்படுத்தப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே அங்கே மிருகங்களை பலி செய்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே கல்வாரி மலையிலே அந்த சிலுவையிலே நாம் பார்க்கின்றோம், நம் ஆண்டவர் இயேசு முதலும் முடிவுமாக ஒரே பலியாக, பலியும் பலி பொருளுமாக அவரே அங்கே தன்னை பலியிடுகின்றார். அங்கே முதல் திருப்பலி நிறைவேற்றப்பட்ட நாள் கல்வாரி பலி, முதல் திருப்பலி. ஆகவே ஆண்டுக்கு ஒரு முறை யூதர்கள் பலி செலுத்தினார்கள். ஆனால் இயேசு முதலும் முடியுமாக ஒரே முறையாக தன்னையே அவர் அங்கே கல்வாரியிலே பலி செலுத்தினார். கல்வாரி மலையில் உச்சியிலே ஒரு ஒலியின் சத்தம் வேகமாக கேட்கின்றது. அந்த சுத்தியின் ஒலியின் ஓசை நம் காதுகளுக்கு இன்றும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. ஆபேலின் ரத்தம் தன்னை கொன்றவனை பழிவாங்க தேடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இங்கே இயேசுனுடைய ரத்தம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே சுட்டு சுட்டாக கீழே சிந்திய அந்த ரத்தம் பலருடைய மன்னிப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியது. தந்தையே, இவர்கள் செய்வது என்னவென்று தெரியவில்லை, அறியவில்லை, புரியவில்லை, இவர்களை மன்னியும் என்றது. எனவே இந்த சிலுவையானது ஒரு மன்னிப்பின் வெற்றியின் சின்னமாக இன்றும் நாம் பார்க்க முடிகிறது. எனவே ஆபேலின் ரத்தம் கால சக்கரத்தில் காணாமல் போய்விட்டது, மறந்துவிட்டோம். ஆனால் இங்கே இயேசுனுடைய ரத்தம் கல்வாரியில் தொடங்கி அன்று தொடங்கி அந்த ரத்தம் இன்றும் இங்கும் இப்பொழுதும் இந்த இடத்திலும் இந்த பீடத்திலும் நாம் அதை நினைவு கூறுகின்றோம், எல்லோரும் பருகுகின்றோம். அதுதான் உண்மையான ஒரு பலி என்பதை நாம் உணர முடிகின்றது. எனவே பிரியமானவர்களே, நாம் நம் கண்களை மூடி கல்வாரி கதவுகளை நாம் திறப்போம். மூவொரு தேவன் 33 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்தவர், 3 ஆண்டுகள் போதித்தவர், 3 சிறப்பு சீடர்களோடு பணியை செய்தவர், 3 சோதனைகளை எல்லாம் மேற்கொண்டவர். அங்கே 3 ஆணிகள் மத்தியில் சாவதற்கு முன்பாக 3 ஆணிகள் மத்தியிலும் 3 மணி அளவில் உயிர் நீத்து 3 நாள் கல்லறையிலே துயில் கொண்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து நம் வாழ்வை மாற்றுவதற்காக, நமக்கு மீட்பு தருவதற்காக, நம்முடைய நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்காக, தந்தையிடம் நம் அனைவரையும் அழைத்து செல்வதற்காக சாவுக்கே சாவு மணி அடித்த இந்த சிலுவை நாயகனுடைய நாள்தான் இந்த பெரிய வெள்ளி சிலுவையினுடைய மையமாகவும் மகத்துவமாகவும் நாம் பார்க்கப்படுகிறது. சகோதரனே, சகோதரியே, நான் விட்டு வந்த அந்த சிலுவை இன்றும் கல்வாரியில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. நான் விட்டு வந்த அந்த சிலுவை இன்றும் கல்வாரியில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. உனக்காக நான் சுமந்து வந்த சிலுவை அங்கே காத்து கொண்டிருக்கின்றது. அனாதையாக உள்ளது.
என்ன செய்ய போகிறாய்? பரலோகம் பார்க்க துடிக்கின்ற மானிடம் கல்வாரியில் கால் பதிக்க நீ ஒவ்வொரு நாளும் தயங்குகின்றாயே, ஏன் என்னை பார்த்தால் உனக்கு இவ்வளவு கஷ்டமாக உள்ளதா, ஒரு கொடூரமாக உள்ளதா, ஏன் தயங்குகின்றாய்? என்னோடு எழுந்து வா என்று இயேசு நம்மை பார்த்து அழைக்கின்றார். பாரம் தூக்க துடிக்கும் நாம் பாவத்தை தவிர்க்க ஒரு நாளும் விடுவதில்லை. அந்த பாரத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இயேசு அழைக்கின்றார். சுமக்கத்தானே சிலுவை, அறையத்தானே ஆணிகள், அடிக்கத்தானே உளிகள், துன்பங்கள் என்றால் தண்டனை என சொன்னது யார்? பல நேரத்திலே நான் செய்த அனைத்து பாவத்திற்கும் கடவுள் எனக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு தண்டனை தான் இந்த துன்பம் என்று நினைக்கின்றாயே, அது அப்படி அல்ல. ஒருவேளை என்றால் நாம் ஒரு நாளும் சிரிக்கவே முடியாது நாம் செய்கின்ற பாவத்திற்கு. எனவே மனித பாவத்திற்கு துன்பம் என்றால் நம் பாவத்திற்கு எவ்வளவு நாள் நாம் துன்பம் அனுபவிக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். எனவே சகோதரனே சகோதரியே, நான் விட்டு வந்த அதே சிலுவை கல்வாரையில் இன்றும் எனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அதுவே மரங்கள் பேசிக்கொண்டன, எடே மரமே, இந்த மனிதர்கள் பல சிலுவைகளை உருவாக்கினார்கள், இந்த தச்சர்கள் பல சிலுவைகளை உருவாக்கினார்கள், ஆனால் இங்கிருக்கின்ற மக்களால் ஒரு இயேசுவை கூட உருவாக்க முடியவில்லையே என்று வருத்தத்தோடு மரங்கள் பேசிக்கொண்டதாம். பிரியமானவர்களே, நாமும் இன்று இயேசுவாக வாழ வேண்டும். இயேசுவாக வாழ அழைக்கப்படுகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் இயேசுவினுடைய விழுமியங்களாகிய அந்த அன்பு, அரவணைப்பு, மன்னிப்பு, பகிர்வு, விட்டு கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளுதலை நான் பின்பற்றும் பொழுது நான் இயேசுவாக மாறுகிறேன், இயேசுவாக வாழ்கிறேன், இயேசுவை நான் பிறருக்கு வெளிப்படுத்துகின்றேன். எனவே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் மேற்கொள்கின்ற இந்த சிலுவை பாதை ஆண்டவர் விட்டு சென்ற அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பாதையிலே நாமும் கடந்து செல்ல நாம் முயற்சி செய்கின்றோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். நாமும் தொடர்ந்து அவர் விட்டு சென்ற அதே சிலுவை, அனாதையாக உள்ள அந்த சிலுவையை நாமும் தோளில் சுமந்து கொண்டு பின்பற்ற முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன்.